Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. வாங்க ஜி, நம்ம ஆசிரமத்தை பற்றி உள்ளே வந்து பாருங்கள். இலந்த மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ஒரு இலந்த மரம் தானாகவே வளர்ந்தது தெரிஞ்சு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாலகணபதி இங்கே பிரதிஷ்டை பண்ணேன். ஸ்ரீ குருமண்டலம் என்பது எப்படின்னா, இந்த ஆசிரமத்துக்கு காவல் அதிகாரி கருப்பண்ண சுவாமி தான். நந்தனுக்கு காட்சி கொடுத்த அகத்திய பெருமானும் ஐயப்பனும் காட்சி கொடுத்த இடத்துல தான் சந்நிதியை அமைஞ்சிருக்கு. இது அடியன்னு சொல்லலை, இது வந்து அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவன் அடி சொன்னது. அம்பாள் உபாசனையில் ரொம்ப தலை சிறந்தவள். அவருடைய பத்தினி ரிஷி பத்தினி லோபாமுத்திரை. இன்னைக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமம் நம்ம கிடைச்சதுக்கு காரணமே ஒரு வகையில் வந்து லோபாமுத்திரை தான். லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணது ஹயக்ரீவர். யாருக்கு? அகஸ்தியருக்கு. அகஸ்தியர் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சது. இப்போது சிவபெருமான் மல்லார்ந்து படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது கீழே தாடை. இதுதான் சார் சூட்சமான உருவம், இந்த மலையோட உருவம். சிவன் வந்து படுத்துட்டு இருக்கா மாதிரி தான் ஒரு கோலம் இந்த மலை. அகத்தியர், வியாசர் போன்ற முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ண இடம் இது. இன்றைக்கும் நிறைய சித்தர்கள் சூட்சமாக இங்கே உலாவி கொண்டு இருக்காரு. நீங்கள் நந்தனுடைய கதை சொன்னீங்க, அது வந்து நடந்தது, அது காலம் வரும்போது புரிஞ்சுக்கணும். அந்த அந்த பிறவின்றது உங்களுடைய பிறவி தான். உங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே வரவே மாட்டேன்றாங்களே, எப்போ தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, உனக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது அதை நீ செய்துன்று, எவனுக்கு வந்து கர்மா வந்து தொலையணுன்னு இருக்கோ அவன் தான் அந்த எல்லையை மீறி உள்ளே வந்து என்னை வந்து பார்க்க முடியும். இங்கே பாலகணபதி பார்க்குறோம். ஆமாம் சார், இது என்னன்னா, இந்த இலந்த மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னாங்க. ஒரு இலந்த மரம் தானாகவே வளர்ந்தது சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாலகணபதி இங்கே பிரதிஷ்டை பண்ணேன். நாளாக நான் போச்சு, அதனுடைய வேர் வந்து சன்னதியை நோக்கி வந்து சன்னதியே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து அந்த இலந்த மரத்தை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுனால இப்போ எல்லாத்தையும் அதை வந்து திருப்பி வேறு மாதிரி புதுசாக கட்டியிருக்கோம். இங்கே இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நாகப்பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நாகப்பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புத்திர பாகியங்கள்லாம் இல்லை, கால சர்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேது. ஸோ நாகப்பிரதிஷ்டை பண்ண போகிறோம் சீக்கிரமாக. இங்கே வாங்க அப்படியே பேசிட்டே போவோம். இப்போ நந்தனின் வரலாறு நடந்த இடம் தான் இது. ஆமாங்க, நந்தன் என்கின்ற ஒரு சிவனடியாரோட வரலாறு நடந்த இடம் தான் அது. இப்போ இன்னொரு பிறவி இந்த கலிகாலத்தை எடுத்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். யார் அது? அவன் வந்து அது கூடிய சீக்கிரம் தெரியும், உங்களுக்கே தெரிய வரும். சரி வாங்க ஜி, நம்ம ஆசிரமத்தை பற்றி உள்ளே வந்து பாருங்கள். எல்லாம் வந்து கல் சிலை எல்லாம் அப்படி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே நான் பார்க்குறேங்க ஐயா, இந்த ஸ்ரீ குரு மண்டலம் அகஸ்தியர் ஆசிரமம் அப்படின்னு எழுதியிருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு நிறைய கோவில்களில் நிறைய இடங்களில் ஸ்ரீ சக்கரம் பார்த்துருக்கேன். ஆமாம். ஆனால் இந்த சக்கர அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. என்ன அது? ஏன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு கண்ணில் பட்டது அதுதான். ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சக்கரம் இருக்குது. அது வந்து வேத முறைப்படி மந்திரங்கள் முறைப்படி செய்யப்பட்டது. அது ஸ்ரீ குருமண்டலம் என்பது எப்படின்னா, மூவர்கள், சப்த ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், சதாசிவ பிரம்மேந்திரர் உள்பட எல்லாரும் ஒரு மண்டலத்தில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. அது பேர் ஸ்ரீ குரு மண்டலம்னு பேர். மேலே இருக்க அந்த 3 கோடு பிரம்மா விஷ்ணு சிவன், நடுவில் ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி மாதிரி, அது பிந்துஸ்தானம்னு பேர். பார்வதி பரமேஸ்வரியோட இருக்கிற பிந்துஸ்தானம். அதை சுற்றி இருக்கக்கூடிய இதுதான் மற்ற 167 பேர் மொத்தம் இருக்காங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை கேள்விப்பட்டிருவீங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பெரிய யோகிகள், முனிவர்கள், ஞானிகள், அதே மாதிரி தேவர்கள், மூவர்கள், அகத்திய பெருமான் உள்பட, முருகன் உள்பட, சதாசிவ பிரம்மேந்திரர் உள்பட எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு
ஸ்தானத்து பேர் ஸ்ரீ குருமண்டலம் அப்படின்னு பேர். அதில் குருமார்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து குருமண்டலம் கூப்பிட்றதுனால இங்கேயும் வந்து அகத்திய பெருமான் அவர் தான் வந்து சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அதில் எல்லா சித்தர்களும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 11 சித்தர்கள், கிரியா பாபாஜி உள்பட எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஸ்ரீ குருமண்டலம் அகத்தியர் ஆசிரமம்னு சொல்லி பேர். நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க வாங்க. உள்ளே நுழையும் போதே இங்கே கருப்பசாமி இருக்கார். நம்ம இந்த ஊர்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த நுழைவாயிலெல்லாம் அதே அமைப்போட இருக்குது. ஆமாம், இந்த எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி சார் கருப்பண்ண சுவாமி. கருப்பண்ண சுவாமி யாருன்னா சமஸ்கிருதம் வந்து கிருஷ்ணாபன் சொல்கிறது உண்டு. கிருஷ்ணாபன் கருமை நிறமானவன். எப்படி வந்து கருப்பண்ணசாமியை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு காவல் காக்கக்கூடியவர். எப்படி சிவன் கோயிலில் வந்து பைரவர் வந்து பரிசு பண்ணியிருப்பாங்க. சிவன் கோயிலில் வந்து சாயங்காலம் நட சாத்திரம்னு அந்த சாவியை பூட்டி அந்த பைரவரோட காலில் திருப்பாதத்தில் வச்சுட்டு தான் போவாங்க. அவர் தான் ஃபுல்லாக பாதுகாப்பார். அந்த மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு காவல் அதிகாரி கருப்பண்ண சுவாமி தான். கருப்பண்ண சுவாமி யார் அப்படின்னா 18ஆம் படி கருப்பன் இங்கே வந்து சபரிமலையில் பார்க்குறோம். ஆனால் மூலம் பார்த்த வந்து அழகர் கோயில் தான். அழகர் கோயில் தான் கருப்பண்ண சுவாமியோட மூலம், அங்கே தான் நிறைஞ்சிருக்கு. கிருஷ்ணாவன் அப்படின்னு சொல்கிறது லவன் குசன் சொல்லிட்டு ராமருக்கு 2 புத்திரர்கள். அந்த லவன் குசன் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். லவன் மட்டும்தான் பிறந்தான் முதல்ல. என்ன ஆச்சு அப்படின்னா சீத்தை வந்து தனியாக ஒரு நேரத்தில் வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கானகத்தில் முனிவர்கிட்ட ஆசிரமத்தில் வளர்றாப்போ வளரும்போது அந்த முனிவர் ஆகுன்னா உட்காந்து அப்படியே தியானத்தில் தவத்தில் உட்காந்துருவார். அவள் தான் தினம் எங்கே நீர் கிடைக்கிறதோ அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த முனிவருக்கு பணிவிடையெல்லாம் சமையல்லாம் பண்ணுறது உண்டு, செய்கிறது உண்டு. நிறைய மிருகங்கள்லாம் எப்பவுமே கானகம் ஃபாரஸ்ட்டுனால நிறைய மிருகங்கள் உண்டு. அப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போது என்ன பண்ணுவா, முனிவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி நான் வந்து உணவுக்கு தண்ணீர் வேணும், அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த குழந்தைய இந்த தொட்டிலில் போடுறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி சரிவா, நீ கவலைப்படாத போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவள் கிளம்பிடுறா குடத்தை எடுத்துட்டு. கொஞ்ச நேரம் ஆச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை தியானம் பண்ணி 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 அந்த ப்ராக்டிஸில் என்ன ஆகிப்போச்சு, கண்ணை மூடின்னு திருப்பி தியானத்தில் உட்காந்துட்டார் தன்னை அறியாமல். இவோ போனவோ இவரை நம்பவே முடியாது, திடீர்னு தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். ஆகையினால நம்ம போயிட்டு அந்த குழந்தைய கையோட எடுத்துன்னு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வருவா. வந்த உடனே அவன் நினச்சா மாதிரியே கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார். நம்ம நினச்சது கரெக்டு தான், இவரை நம்பினா அந்த குழந்தைய புலியோ கரடியோ தூக்கின்னு போடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டுட்டு இடுப்பில் வச்சுட்டு குடத்தை தலையில் வச்சுன்னு அவன் கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்து போகிறாரு, அந்த குழந்தைய காணும். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, சீதா வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாலே, இந்த குழந்தைய இந்த மாதிரி எங்கே போச்சுன்னு தெரியல, எந்த மிருகம் வந்து எடுத்துன்னு போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பதறி போய் ஒரே தர்பை எடுக்கிறார். தர்பையை எடுத்துகிட்டு மந்திரத்தை உச்சரித்து அந்த தர்பையிலேருந்து உருவானவன் தான் குசன். குசம் அப்படின்னா தர்பைன்னு பேர். அதே மாதிரி டிட்டோவாக ஜெராக்ஸ் போட்டா மாதிரி ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி அங்கே படுக்க வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் ஒன்று சீதை வரா. ஐயோ என்னடா இது, நம்ம குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்க அப்படின்னு ஒன்று அவர் பார்த்துட்டாமா, இந்த மாதிரி என்ன உன்னுடைய குழந்தை உங்ககிட்ட இருக்குதா, குசன் உங்ககிட்ட இருக்கானா, ஐயோ நான் தான் மிருகம் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து நான் உருவாக்கி வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, இவனும் நம்ம குழந்தையாவே வளரட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லவன் குசன் 2 பேருமே வளர்றாங்க. சரி, இது இந்த கானக வாசலாம் முடிஞ்சு திருப்பியும் சீதை வந்து அயோத்திக்கு வரா. வந்த உடனே ராமருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். தெரிஞ்ச உடனே 2 பேரும் டிட்டோவாக ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் யார் ஒரிஜினலான பிள்ளை அப்படின்றத அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொல்கிறார், இந்த யாக குண்டை நான் வளர்க்குறேன், இந்த யாகத்து அக்னி குண்டத்து உள்ள பூந்து யார் வரீங்களோ, யார் எரியாமல் வரீங்களோ அவன் தான் என்னுடைய ஒரிஜினல் சன்னு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு முதல்ல குசன் வருவான், லவன் வருவான். லவன் வரும்போது ஒன்றும் எந்த ஒரு இதுவும் ஆகலை உடம்புக்கு, அவன் அப்படியே வந்துடுறான். 2வது குசன் வரும்போது அவன் அப்படியே உள்ளே பூந்து வெளியே வரும்போது கருமை நிறமாக வந்துடுறான். இதில் எல்லாமே இறை அம்சங்கள் தான் சார். ஸோ நந்தனுக்கு காட்சி கொடுத்த அகத்திய பெருமானும் ஐயப்பனும் காட்சி கொடுத்த இடத்துல தான் சந்நிதியை அமைஞ்சிருக்கு. இது அடியேன்னு சொல்லலை, இது வந்து
அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவநாடி சொன்னது. ஒரு உயிரோட்டமாக அகத்தியரை பார்க்க முடியும். அது எல்லாமே அவர் தீர்மானம் பண்ணுறது தானே. இங்கே வந்து அகத்தியர் லோபாமுத்திரை நடுவில் பானலிங்கம் தான் பண்ணியிருக்கேன். பானலிங்கம் ஏன் பானலிங்கம்னா இங்கே சிவன் கோயில் மேலே மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது, கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே நந்தி கொடிமரம் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதனால் அங்கே அந்த வழிபாடுகள்லாம் நடக்கணும், பிரதோஷம் போன்ற வழிபாடுகள் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து நந்தி வைக்கலை, இதுவும் வைக்கலை, ஆவுடையும் வைக்கலை நான். அதில் பானலிங்கமாக தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். லோபாமுத்திரை அம்பாள் உபாசனையில் ரொம்ப தலை சிறந்தவள். அவருடைய பத்தினி ரிஷி பத்தினி லோபாமுத்திரை. இன்றைக்கி வந்து லலிதா சகஸ்ரநாமம் நம்ம கிடைச்சதுக்கு காரணமே ஒரு வகையில் வந்து லோபாமுத்திரை தான். அந்த ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஒரு வாட்டி பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், மானசீகமாக நினைக்கிறார், அகத்தியா வா அப்படின்னு. அகத்திய பெருமான் வந்து நின்று, அப்பா என்னை கூட்டிங்களே, நான் என்னப்பா பண்ணணும்? ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி ஹயக்ரீவர் வந்து நிறைய உபன்யாசம்லாம் பண்ணுறார், அவர்கிட்டேருந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள் உபதேசம் கிடைக்க வேண்டியிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுற, ஹயக்ரீவரை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறார். உத்தரவுப்பான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறார். ஸோ இவரை மாதிரி நிறைய முனிவர்கள் சித்தர்கள்லாம் அங்கே கூடியிருக்காங்க அந்த மண்டபத்தில். ஹயக்ரீவர் இந்த குதிரை முகத்தோடு கூடிய ஒரு உருவம், ஞானகாரம், ரொம்ப ஞானத்தில் ஒரு பெரிய ஒரு வசத்தியான ஒரு அவதாரம் ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் வந்து பிரசன்னமாகி உபதேசம்லாம் நிறைய உபன்யாசம்லாம் சொற்பொழிவெல்லாம் பண்ணுறார். முனிவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் அப்படியே தீர்த்து வைக்கிறார். இது வந்து தினமும் போயிட்டே இருக்குது. அகத்தியரும் தினமும் போகிறார். இது சில காலங்களை உருண்டோடி விட்டது. அப்போ பரமேஸ்வரன் நினைக்கிறாராம், நம்ம அகத்தியர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அமிச்சோம், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒன்றுமே சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பி மானசீகமாக நினைக்கிறாராம். திருப்பி அகத்திய பெருமான் வந்து நிற்கிறார். நின்ற உடனே, அப்பா என்னை கூட்டிங்களே, நான் என்ன விஷயம்? ஆமாம், உங்ககிட்ட வந்து நான் சொன்னனே ஒரு விஷயம் நினைவு இருக்கா? ஹயக்ரீவரை போய் அவர் வந்து நிறைய உபன்யாசம்லாம் பண்ணிட்டுருக்கார், அவர்கிட்ட உனக்கு ஒரு விஷயம் வந்து உபதேசம் ஆக வேண்டியிருக்கு, நீ போய் பாருன்னு சொன்னே போய் பார்த்தையா? நான் தினமும் போகிறேன், நேற்று கூட நான் போயிட்டு வந்தேன். வரார், சொல்கிறார், சொல்லி முடித்த உடனே அவன் வந்து மறைஞ்சு போயிடுறார், அந்தர்யாமி ஆயிடுறார். நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துடுறோம். அப்படியா, நீ நாளைக்கு போ. நாளைக்கு போன உடனே எல்லாரும், அவர் வந்த உடனே எல்லோரும் எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லாரையும் உட்கார சொல்லுவார் இவர் ஹயக்ரீவர். அந்த மாதிரி எல்லாரும் உக்காந்தா கூட நீ உட்காராத, நின்றுட்டேரு, உன்னை யாருன்னு கேட்பார். யாருன்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவேன், அடியன் அகத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படி சொல்லாத, லோபாமுத்திரையோட கணவன் அகத்தியர்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது லோபாமுத்திரையோட ஸ்தானம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அப்போது லோபாமுத்திரை இதே மாதிரி தான் நடக்கிறது. மறுநாளும் அகத்திய பெருமான் நிற்கிறார். நின்ற உடனே, நீங்கள் யாருன்னு, நான் அடியன் வந்து லோபாமுத்திரையோட கணவன் அகத்திய பெருமான், பரமேஸ்வரன் அமிச்சார் உங்களை பார்க்க சொல்லி, அதனால தான் வந்திருக்கேன், நான் தினமே வரேன் நான். அப்படியா, உன்னை தான் எதிர்பார்த்துருந்தேன், நீ மட்டும் இரு, மற்றவங்களாம் நீங்கள் கிளம்பி போங்க, நீங்கள்லாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு, அகத்திய பெருமான் தான் நம்ம இன்றைக்கி பேசுகிற தமிழுக்கு காரணம் அகத்திய பெருமான். என்ன, அதே மாதிரி அகத்தியருக்கு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணது ஹயக்ரீவர். யாருக்கு? அகஸ்தியருக்கு. அகஸ்தியர் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சிது. அதனால் லோபாமுத்திரைக்கு அவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானம் உண்டு. அவள் வந்து காசிராஜனுக்கு மகளாக விளந்து, அவள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சிவ வழிபாடு. அவளுக்கு என்ன ஒரு பிரார்த்தனைன்னா, தான் மணந்தால் ஒரு சிவனடியாரை தான் மணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே இருக்கா. திருமண வயது வந்தவுடனே அவளுக்கு யாரெல்லாம் வராங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது அகத்திய பெருமானுக்கு வந்து இந்த ரெண்டு ராட்சசர்கள் கேள்விப்பட்டுங்க. அந்த ரெண்டு ராட்சசர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த காட்டில் வந்து போகிற முனிவர்கள் என்ன அவங்கெல்லாம் வந்து வழிமறித்து, இந்த மாதிரி எங்கள் குடிசைக்கு நீங்கள் வரணும், சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த உடனே அவன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர், ஒருத்தன் வந்து மாம்பழமாக உருவாயிடுவான். மாம்பழமாக அந்த சாப்பிடும்போது வச்ச உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிட்றவங்க வயிற்றில் போகும். அவங்க சுய உருவம் எடுத்து அந்த உடம்பை கிழிச்சு இவங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்றது. இது இந்த மாதிரி போயின்னு இருக்கு. அப்போது கட் பண்ண உடனே அகத்திய பெருமான் வரார் அரண்மனைக்கு.
இந்த மாதிரி உன் மகளை மனம் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உத்தரவாயிருக்கு, நீ கல்யாணம் பண்ணித்தா அப்படின்னு ஒன்று அந்த ராஜா சொல்கிறார். நீயோ ஒரு சன்னியாசி, ஒரு முனிவ கோலத்தில் இருக்க என்ன, அதனால் என் மகள் வந்து ராஜபோகமாக வாழ்ந்தவ, அவள் சிவன் பக்தியாக இருந்தாலும் அவள் வந்து கஷ்டப்படக்கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது, பொன் பொருள் எதுவுமே கிடையாது. அப்படியா, உனக்கு பொன் பொருள் தானே வேணும், கொஞ்சம் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ராட்சசர்கள் 2 பேர் இருக்காங்களே அதே இடத்துக்கு இவர் போகிறார். போன உடனே இவருக்கு எல்லாமே தெரியும், இவனுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ராடுத்தனம் பண்ணுறானுங்கன்னு. இதே மாதிரி பண்ணுறானுங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் வரவேற்று உட்கார வச்சு எல்லாம் இலையெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு தேவையானதான் எடுத்து வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அகத்தியர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். மட்டும் என்ன பண்ணுறான், மாம்பழமாக உருவாகி அந்த தம்பிக்காரன் எடுத்து வந்து வைக்கிறான். எங்கே உங்கள் அண்ணா, எங்கள் அண்ணா வந்து உள்ளே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கார், நீங்கள் சாப்பிடுங்க முனிவரேன்னு சொன்னோடனே இந்த மாம்பழத்தை முதல்ல எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய வயிறை தடவி விட்றார், ஜீரணோபின்னு சொல்லிட்டு ஜீரணமாயிடுறார். டோட்டலாக ஜீரணமான உடனே இவனுங்க இந்த தம்பிக்காரன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஒன்று ஃபுல்லாக ஜீரணமாயிடுறான். அவன் ஆன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடு, உனக்கு எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொன்னே நேராக ராஜா கிட்ட எடுத்து போய், நீ இதுதானே ஆசைப்பட்ட, இந்தா எடுத்துக்கோ, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துடுறார். அதுதான் லோபாமுத்ரை. அவள் வந்து சக்தி உபாசனையில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவள். என்ன அதே மாதிரி அந்த இடத்துல அந்த கார்னரில் வந்து பாலா திரிபுர சுந்தரியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே மகான்கள் சித்தர்கள்லாம் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வங்கள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பாலமுருகனாக தான் வந்து உபாசனை பண்ணுவாங்க. அது மாதிரி அம்பாளை வந்து பாலா திரிபுர சுந்தரியாக சின்ன சிறு பெண் வடிவாக ஒரு 8 வயசு 10 வயசு பெண்ணாக தான் உருவகப்படுத்தி என்ன உபாசனை பண்ணுறது உண்டு. அதனால் சித்தர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு முதல் தெய்வம் பார்த்தா வந்து பாலா திரிபுர சுந்தரி, பாலமுருகன். அதனால தான் இந்த சன்னதி உள்ள பாலாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த சன்னதியோட அமைப்பு. உள்ள வந்து கிரியா பாபா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஆமாம், கிரியா பாபாஜி உள்பட. எனக்கு கிரியா பாபாஜி பற்றி நான் ஆல்பம் பாடியிருக்கேன் நான். அதனால் வந்து எல்லா 12 சித்தர்கள் கூட வந்து கிரியா பாபாஜி. இந்த ஊரில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதியே இல்லை சார் இந்த தீர்த்தமலையில். அதனால் நம்ம ஆசிரமத்தில் ஒரு பெருமாள் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யநாராயண பெருமாளும் ஆஞ்சநேயரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஆசிரமம் கட்டுற நேரத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் என்னுடைய தொழிலில். அப்போ என்னுடைய இளைய சகோதரன் சத்யநாராயணன் பேர். அவர் வந்து போலீஸில் காவல்துறையில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் தன்னுடைய வேலையை விஆர்எஸ் வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் தான் கிட்ட இருந்து ஆரம்பத்தில் இந்த ஆசிரமத்தை கட்டினார். அவர் கட்டிட்டு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய இளைய சகோதரன். அந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்கள் என்னுடைய ரசிகர்கள் அடியார்களாக மாறி அவங்களால முடிஞ்ச தொண்டை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ விஷயம் பேசினதுக்கப்புறம் கூட எனக்கும் அந்த கேள்வி சிலது இருக்குது. இந்த மலையோடைய சிறப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த தீர்த்தமலைக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குன்னு, அது என்னன்னு காமிச்சிடுறீங்களா? வாங்களேன், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வாங்க அப்படியே வாங்க. இப்போ இந்த ஆசிரமத்தை பார்க்குறோம், நிறைய மரங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்ததுக்கு அப்புறம்? ஆமாம், நம்ம வந்த பிறகு வச்சது தான். திருவோடு மரம் இருக்கு. அப்புறம் ஆமா, திருவோடு அந்த உயரமா இருக்கு திருவோடு மரம். அது பக்கத்துல வந்து வில்வ மரம், மாதிரி இது புங்க மரம், பாதாம் மரம், அது மாதிரி மரம்லாம் இருக்கு. எனக்கு இந்த மலையுடைய ஸ்வரூபத்தை பத்தி சொல்றீங்களா? இப்போ சிவபெருமான் மல்லார்ந்து படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லா ஜடாமுடி முடி, இந்த பக்கம் வந்து இதுவா இருக்கு. புருவத்துக்கு கீழே வந்தவனா மூக்கு, அப்படியே கீழே வந்தா வந்து வாய், அவருடைய வாய் திறந்துருக்கு, அது கீழே தாடை. இதுதான் சார் சூட்சமான உருவம் இந்த மலையோட உருவம். சிவன் வந்து படுத்துட்டு இருக்கா மாதிரி தான் ஒரு கோலம் இந்த மலை. படுத்துட்டு ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கார். சித்தர்கள் பாதம் பட்ட ஒரு இடம். அகத்தியர், வியாசர் போன்ற முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ண இடம் இது. இன்றைக்கும் நிறைய சித்தர்கள் சூட்சமாக இங்கே உலாவி கொண்டு இருக்கார்கள். நீங்கள் நந்தனுடைய கதை சொன்னீங்க, அது வந்து நடந்தது, அது காலம் வரும்போது புரிஞ்சுக்கணும். அந்த அந்த பிறவின்றது உங்களுடைய பிறவி தான் இல்லையா? ஏன்னா நீங்கள் அதுலேயே குறிப்பு சொன்னீங்க, ஐயப்பனை திட்டுனனால அடுத்த ஒரு ஜென்மம் வேணும், ஐயப்பனை பற்றி பாடுறதும் அவருடைய புகழை பரப்புறதுமே அந்த ஜென்மத்தினுடைய ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க இங்கே வந்திருந்தது.
இதெல்லாமே பார்க்கறது அப்படின்றது உண்மையாக இது மக்களுக்கும் நிறைய அது போய் சேரும், அது பயன்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இதை. ஒவ்வொரு மனிதனுக்கு பிறவி தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை என்னன்றதை உணரணும். அதை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வந்து யார், நான் என்ன செய்யணும் இந்த பிறவியில், தயவு பண்ணி எனக்கு அதை வந்து உணர்த்துங்கன்னு சொல்லி சொன்னேன். அதை உணர்த்தினதாக தான் இந்த ஆசிரமம். நான் வந்து இறைப்பணி பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பாடலாம் கச்சேரிலாம் பாடிட்டுருக்கேன். இந்த பிறவி வந்து ஏன்னா திருப்பி திருப்பி கர்ப்பவாசம் கூடவே கூடாது. நம்ம நல்லபடியாக நம்ம வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இறைவன் பாதார விந்தத்தில் போய் சேரணும், நம்மளுடைய கடைசி மரணம். அதனால் என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான். அதனால் இங்கே வரக்கூடியவர்கள் நான் வந்து அகத்திய பெருமான்கிட்ட ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்களோட மனங்கள் தானே. குருநாதா, இந்த உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே வரவே மாட்டேன்றாங்களே, எப்போது தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, உனக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது அதை நீ செய்துன்று. எவனுக்கு வந்து கர்மா வந்து தொலையணுன்னு இருக்கோ அவன் தான் அந்த எல்லையை மீறி உள்ளே வந்து என்னை வந்து பார்க்க முடியும். நீ கவலைப்பட, அதை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற? நீ அன்பாக நான் இன்னொன்று கேட்டேன், நான் வேதம் படிக்கலை, ஆகம சாஸ்திரங்கள் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இறைவனை பற்றி பாடுறது மட்டும்தான் தெரியும். என்ன எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் உபச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்று சித்தர்கள் நாங்கள் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையவே கிடையாது. அன்பாக சரணாகதியோடு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை இதை வந்து சொல்லியிருக்காரு அவர். இப்போ நீங்கள் பேசுறதுன்னா சூட்சமமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாரா? கண்டிப்பாக சொப்பனத்தில் வந்து கொடுப்பார் அவர். கண்ணை மூடி தியானத்தில் இருக்கும்போதும் சில விஷயங்கள்லாம் வந்து விடும். உங்களுடைய பார்வையில் இந்த ஆசிரமம் எப்படி இருக்கணும், இன்னும் எதிர்வரும் காலத்தில் எப்படி இருக்குன்றது? நானே எதிர்பார்க்கலையே சார் இந்த வளர்ச்சி. இந்த 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணோம், 2வது கும்பாபிஷேகம். இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு விட்டு நானே எதிர்பார்க்கல. முதல்ல வந்து பூமி பூஜை போட்ட அன்றைக்கி ராத்திரியே மலேசியா கச்சேரிக்கு நான் கிளம்புறேன். மலேசியா கச்சேரியில் போய் சக்ஸஸ் ஆனோன்னு அங்கே சொல்கிறேன் ஸ்பான்சர்கிட்ட, அங்கே வந்து பாண்டிக்குமார்னு சொல்லிட்டு அங்கே தமிழர்கள் நிறைய வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அவர் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் குருசாமி அவர். நான் சொன்னேன், குருசாமி இந்த மாதிரி இன்றைக்கி தான் வந்து பூமி பூஜை போட்டுட்டு காலையில் போட்டுட்டு நான் ராத்திரி வந்து ஃப்ளைட் ஏறி காத்தால் வந்தேன் மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஆசிரமம் வந்து அகத்தியர் ஆசிரமம் கட்டுறதுக்கு அனுகிரகம் ஆகிருக்குன்னு ஒன்று. அவர் கச்சேரி முடிஞ்சோடனே 5000 வெள்ளி டொனேஷன் பண்ணார். அதை வச்சு ஆரம்பிச்சது தான் அந்த ஆசிரமம். அதனால் எதிர்காலம் வந்து நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது அதை ரொம்ப கரெக்டாக சரியாக செய்துட்டு இருந்தால் நம்ம காலத்துக்கு அப்புறம் இதை யார் நிர்வாகம் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் இது வந்து டெவலப் ஆக போகிறதுன்றது அது வந்து அவங்க தான் தீர்மானம் பண்ணணுமே தவிர நான் அது வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இல்லை. நான் ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமை காத்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு விளக்கங்களை நீங்கள் எங்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டீர்கள். உங்கள் நிறுவனத்திற்கு, கலாட்டா டிவி நிறுவனத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.